இன்றைக்கி கொஞ்சம் பயிர் கஞ்சி காய்ச்ச போகிறேங்க. இது பயிர், இது வேறு ஒரு பயிர். ஆனால் நான் முன்னாடியே பயிர் வந்து ஒரு 3/4 கிலோ வறுத்து, ரொம்ப வறுக்க வேண்டாம், கொஞ்சம் மிதமான வறுவல் இருந்தால் போதும். அதை ரொம்ப வறுத்துட்டோம்னா ரொம்ப நாழி வேகணும். அதனால் கொஞ்சமாக மணம் வந்தோன்னே நிறுத்திட்டா போதும். அப்படி வறுத்து எடுத்து வச்சுட்டு, அப்புறம் நல்லா அதுக்கு தக்கபடி நல்லா நிறையா தண்ணி வச்சுக்கலாம். ஒரு சொம்பு கூட மொண்டு வச்சுக்கலாம். ஏன்னா தண்ணி பத்தலைன்னா பிற்பாடு நம்ம ஊற்றிக்கலாம். அந்த கொதிக்குது பாருங்கள். இப்படி தான் இந்த விளம்பரிய பாத்திரத்தில் தான் போட்டுறது. ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த ஆளுங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு டம்ளர் கொடுக்கறதுக்காக. 2 நாளாக அடித்த வெயிலுக்கு இதை குடித்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். புண்ணெல்லாம் வராமல், நெஞ்சு எரிச்சலும் வராது. இந்த மேலே வர்ற முறையை கொஞ்சம் அப்படியே எடுத்துடணும். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதில் வந்து இந்த வாய்வெல்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க. இந்த முறையை எடுத்துட்டோம்னா இதன் மூலம் எதுவும் வாய்வு எதுவும் வராது. இந்த பயிர் மூலம் இது பாசி பயிர் தான், நல்லாயிருக்கும். இது வெந்த பிறகு அப்புறம் காமிக்கிறேங்க. இப்போ பயிர் போட்டு நல்லா வந்துடுச்சுங்க. இந்த மாதிரி திக்னஸில் இருந்தாலே போதும். இப்போ ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் வெந்நீர் கலந்துக்கலாங்க. வெல்லம் போடுறதுக்கு முன்னாடி வெந்நீர் கொஞ்சம் கலந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், நானும் நல்லா வெந்துடணும். இந்த வறுத்த பயிருங்கிறது நல்லா வெந்துடணும். அப்படியே கரைஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம வந்து வெல்லத்தை போட்டுடலாங்க. வெல்லம் இந்த இருக்குது. இது 3/4 கிலோவுக்கும் 3/4 கிலோ வெல்லம் போட்டுடணும். அடுத்து அப்புறம் இறக்குற நேரத்தில் தேங்காய் பூ, அப்புறம் ஏலக்காய் கொஞ்சம் நசுக்கி வச்சுக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ வெல்லத்தை போட்டுடலாம். வெல்லம் ஒரு 3/4 கிலோ அளவு வெல்லம் போட்டுடணுங்க. அதுவும் தண்ணி கையில் தெரிச்சிடாமல் கொள்ளாமல் அப்படி போட்டால் தான் தேவை. அப்படி ஓரமாக அப்படி போட்டுவிட்டு அப்படியே உள்ளே போயிடும். ஒரு 3/4 கிலோ அளவு போட்டுக்கலாம். அப்படியும் பத்தலைன்னா வந்து உங்களுக்கு சர்க்கரை இருந்தாலும் அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. இதை போட்டு இது கரைகிற வரைக்கும் நல்லா வெல்லம் போட்டால் தான் நல்லா கரைஞ்சி கொஞ்சம் ஈக்குவலைஸ் ஆகி நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொல கொலன்னு வர்றது நல்லா இருக்குங்க. பின்னிக்கிட்டு வரும். சர்க்கரை வேணால் கொஞ்சம் கடைசியாக வேறு போட்டுக்கலாங்க. இப்படியே கிண்டிடணும். அது வெல்லம் தானாகவே கரைஞ்சிருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக இது எப்படியே கிண்டிடணும். இந்த வெல்லம் கரைஞ்ச உடனே அப்புறம் தேங்காய்ப்பும் ஏலக்காயும் போட்டுக்கணும். இப்போ கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்குது. இதை இறக்கிடலாம். இப்போ வெல்லமெல்லாம் கூட நல்லா கரைஞ்சி பாருங்களேன், ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்கும். இதை குடிக்கும்போது வந்து உங்களுக்கு பயிருங்கிற பாசிப்பருப்புங்கிறதுனால புரோட்டீனும் கிடைக்கும். இன்னொன்று வந்து என்னென்னா, அந்த நெஞ்சு எரியுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ பெரும்பாலான பேருக்கு இப்போ தான் இருக்கிறது நெஞ்செரிச்சல், எதுக்களிப்பு, அதெல்லாம் அந்த பயிர் கஞ்சி குடிக்கும்போது தொண்டையிலேருந்து அடி வயிறு வரைக்கும் உள்ள புண்கள்லாம் ஆறிடுங்க. இதை வாரம் ஒரு திருப்பம் எடுத்துக்கிட்டு வந்தாலே போதும். வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் மாறிடும். ஒரு 4 நாள் கடுமையான வெயில் அடிச்சதுன்னா ஒரு நாள் இதை பண்ணி சாப்பிட்டோம்னா நமக்கு இயற்கையிலே அந்த வயிற்று புண்ணை ஆறிடும். ஏன்னா வீணாக அந்த வயிற்று புண்ணுக்காக போய் செலவெல்லாம் பண்ண வேண்டியது இல்லைங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். பெரும்பாலும் இந்த யாராவது இறந்தாங்கன்னா, ஏன்னா ரொம்ப வருத்தத்தில் இருப்பாங்க இல்லையா, அதுக்காக வேண்டி இந்த பயிர் கஞ்சி தான் எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே நம்ம கிராமப்புறங்களெல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. நிறையா பெரிய பானையில் காய்ச்சி அதை எடுத்துக்கொண்ட துக்கத்துக்கு வந்த அனைவருக்குமே இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அது ஏன்னா வருத்தத்தில் இருப்பாங்களாம். இது குடித்தா ஒரு ஏன்னா பசியில் இருப்பாங்க. அப்போது வந்து இந்த பயிர் கஞ்சி குடித்தா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் ஒரு சில வெல்லம் ஒன்று கிடக்காதான். இது எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துட்டுங்க. இந்த லெவலில் காய்ச்சிக்கிட்டால் தான் அது கொஞ்சம் திக்காக வந்துடும். அப்புறம் அதுக்கு நல்லா திக்காக வரும். அந்த பதத்துக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் சரியாக இருக்கும். ரொம்ப திக்காக பண்ணிட்டோம்னா அப்படியே உறைஞ்சி போயிடும். அதனால் இப்படி பண்ணிட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த தேங்காய் பூவும் ஏலமும் இருக்குது.
அதை நம்ம எடுத்து போட்ட வேண்டியதாங்க. அதை மேலே தூவி விட்டு இப்படியே அதை நம்ம இறக்கிட வேண்டியதுதான். இதை வச்சுட்டு நம்ம பெரும்பாலும் பயிறு கஞ்சின்னு காய்ச்சினோம்னா, நம்ம அம்மா யாரும் இறந்தவங்க ஃபோட்டோ வச்சுருந்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வச்சுருங்க. சாமிக்கும் வச்சுட்டு தாங்க நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அந்த பயிருங்கிறது சாமிக்கு நிவேதனம் பண்ணக்கூடியது. அதனால் அதெல்லாம் பண்ணிட்டு தான் நம்மளும் சாப்பிட்டுக்கணுங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆகிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் எல்லாருமே ஒரு தடவை இதை முயற்சி செஞ்சு பார்த்துருங்க. அவ்வளவுதாங்க, முடிஞ்சிட்டு. பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நான் இன்னும் நிறையா எனக்கு தெரிஞ்ச சுயமாக தெரிஞ்சதெல்லாம் நான் போடணும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.